எக்ஸிமா, கரப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்கலாம். கடிக்கு கொடுக்கலாம். ஒவ்வாமை, ரத்த சுத்தி மாத்திரை அப்படின்றது சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இந்த வெள்ளை இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்கு மூலிகை வச்சுருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்கு மூலிகை. இது வந்து தீட்டு படுற இடத்துல வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், இந்த வெள்ளருகுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த வெள்ளருக்கு இது ஆக்ஷனில் சொல்லணும் அப்படின்னாக்க, இதோட பண்புகள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, அதான் வந்து ரத்த அழுக்க அகற்றி ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஒவ்வாமை, அலர்ஜிக்கு வந்து இது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பயன்படுத்தும். அடுத்து வந்து ஸ்கின் ப்ராப்ளம், இந்த தேமல், கடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப அற்புதமான இது வந்து ஏக மூலிகை பிரயோகம். தனியாக வந்து நம்ம இதை சாப்பிட முடியும், பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போது இந்த வெள்ளருக்கு பொடி மெயினாக வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஊர் சைடு ஒரு வைத்தியர் வந்து இருப்பார். அப்போது இதை மட்டுமே கொடுப்பார். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம். நான் அப்பாவும் வைத்தியர் தான், இந்த வைத்தியர் வந்து தோல் நோய்க்கு வந்து இதை மட்டுமே கொடுப்பார். காலையில் எல்லாரையும் வர வைப்பாங்க. வெறும் வயிற்றில் ஒரு பொடி ஒரு பிடி வந்து அள்ளி வாயில் அவர் தான் போடுவார். கையில் கூட தரமாட்டார். வாயில் போடுவார், தண்ணி குடிப்பார். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவார். தொடர்ந்து வந்து வரணும் அப்படின்வார். தொடர்ந்து 4 நாள் வர வைப்பார், இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி வர வைப்பார். அது நோய் நிலையை பொறுத்து அவர் வர வைப்பார். வேறு எந்த மருந்துமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எதுக்கு கொடுப்பார் அப்படின்னா, இந்த கடிக்கு தான் கொடுப்பார். கடி வந்து நான் ஒரு பேஷண்ட்டு நான் பார்த்தேன். அவர் கொடுத்த சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ அவர் பார்க்கும்போது அந்த கடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கின்னில் வட்டமாக கருப்பாக ஒரு மாதிரி அலர்ஜியாக வந்து பரவிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த பொடியை தான் வந்து அவர் பறிக்கிறதே நான் பார்த்துருக்கேன். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னாக்கா, நல்லா காய வச்சுட்டு நல்லா இடித்து உரலில் போட்டு இடிச்சுன்னு உட்காந்துப்பார். யாரையும் பக்கத்தில் சத்த மாட்டார். தெரிஞ்சுக்குவாங்கண்ணா. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் அவரு காசு வாங்க மாட்டார். நாமளும் ஏதாவது பார்த்தா 10, 20, 50, 100 ஏதாவது இது கொடுத்தா, செலவு கொடுத்தா வாங்கிப்பார். அவ்வளோதான். காசு வாங்க மாட்டார். நாமளாக பார்த்து கொடுக்குறது தான். நம்ம காய்ச்சல்னாலும் சரி பரவாயில்ல போ அப்படின்னுருவார். இது வச்சுட்டு உலக்கையை வச்சுட்டு இட்டுப்பார். வாங்கன்னு குத்துவார். குத்திட்டு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணி வச்சுப்பார். ஆனால் எங்களுக்கு தெரியும் இதுதான் அப்படின்னு. நம்ம பரம்பரையிலே வைத்தியம் அப்படின்றதுனால நமக்கு தெரியும் இல்லையா, இது என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம இது பண்ணிட்டுப்போம். அப்போ அவர் எடுத்துப்பார். இன்னும் காலையில் வந்தோடனே வேறு வயதில் அவங்கக்கிட்ட தேடி வரவரை டக்குன்னு வந்து அவரே கையில் இதெல்லாம் கொடுக்க மாட்டார். வாயில் போட்டு ஒரு சம்பு தண்ணி கொடுப்பாரு. குடிச்சிட்டு கம்முன்னு போயிடணும். அவ்வளோதான். அந்த கடிக்கு உண்மையிலே இது வந்து அற்புதமாக பார்த்தாக்கா 1 வாரம் 10 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா சரியாகும். கடிக்கு அற்புதமான மருந்து. 1 வாரம் கழித்து பார்த்தாக்கா அதனால் வந்து அவருக்கு திருப்பி ரிப்பீட்டடாக வருவாங்க. ஏக மூலிகை பிரயோகம். அந்த ஒரு வைத்தியர் இந்த ஒரே மூலிகையை வச்சுன்னு ஒரே நோய்க்கு ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணின்னு வந்து கடைசி வரையும் இருந்துட்டார். அந்த அளவு அற்புதமான வந்து மூலிகை, ஏக மூலிகை பிரயோகம் அப்படின்றது. சரிங்களா? இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? அலர்ஜிக்கு கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், எக்ஸிமா, கரப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்கலாம். கடிக்கு கொடுக்கலாம். ஒவ்வாமை, ரத்த சுத்தி மாத்திரை அப்படின்றது சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இந்த வெள்ளை இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது தன்மை வந்து இதில் இருக்குது. ஆனால் இது எடுக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பொடி வந்து வாயில் விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு, சுடுதண்ணியில் பச்சை தண்ணி குடித்தா கூட போதுமானது, குடிச்சிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் ஏன் அதை 2 மணி நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அப்சார்ப்ஷன் அப்போ தான் முழுசாக ஆகும். இந்த மருந்து மட்டுமே காலையில் வெறும் வயிற்றில் போடும்போது முழுமையான சத்து அதில் வந்து போகும். அப்போ இது கசப்பு தன்மை, எக்கச்சக்கமான கசப்பு இருக்கும். கசப்புன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறீங்களே. நானும் தோற்பாக இருக்கு வாயை போட்டு எட்டி கசப்பு. அந்த கசப்பு தன்மை இருக்கும். இவ்வளோ தெரியல. நானும் கிள்ளி தான் சாப்பிட்டேன். சொல்லுங்க சார்.
அந்த கசப்பு இருக்கும். அந்த கசப்பு மட்டும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஒன்றாகாது. நல்லது. இது தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் பயன்படுத்தினாக்கவே நல்ல மாற்றம் இருக்கும். கடி மாதிரியெல்லாம் நல்லா போகும். ரொம்ப கசப்பா இருக்குதுங்க உண்மையே. நான் ஏதோ தோற்பா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த மூலிகை இது வரைக்கும் பச்சையா சாப்பிட்டதில்லை. பார்த்துருக்கேன், பறிச்சிருக்கேன், பச்சையா சாப்பிட்டதில்லை. இப்போதான் பச்சையா சாப்பிட்றேன். இட்டி கசப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கசப்பு, வாயெல்லாம் கசப்பாயிடுச்சு இப்போ. ஏன் நேர்களே, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு. இது இல்லாமல் இது வந்து ரத்தம் தூய்மை, அதாவது ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னாவே கண்டிப்பாகவே இந்த மூலிகை எடுக்கும்போது ரத்தமும் தூய்மையாகிடும். இது இல்லாமல் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. இது மாதிரி வீடியோவை தெரிஞ்சுக்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.